அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நன்மைகளுக்கு தெய்வங்களுடைய அருள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் தேவை. என்னதான் நவகிரகங்களினுடைய ஆதிக்கத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நிகழ்வுகளும் நடைபெறுது அப்படின்னாலும் தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மோசமான கிரகங்கள் கூட நல்ல நிலைக்கு மாறி நமக்கு நன்மைகளை தந்துடுவாங்க. அந்த வகையில் மக்களை பெரிதுமாக வாட்டி வதைக்கக்கூடிய பணம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்வதற்கு தெய்வத்தினுடைய அருளால் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒன்றா தான் இருக்குது. பணம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான போதுமான வாய்ப்பையும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதிக அளவில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான யோகத்தையும் அருளக்கூடிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு வெற்றிலை மற்றும் ஒரு 5 ரூபாய் நாணயம் இருந்தால் மட்டும் போதும். பச்சை கற்பூரம் இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவோம். காலையிலேயோ மாலையிலேயோ அப்படி இல்லைன்னா 2 நேரங்களிலேயும் தீபமேற்றி வச்சு வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம் வச்சுருப்போம். அப்படி தீபமேற்றி வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி ஒரு வெற்றிலையை வச்சு அது மேலே 5 ரூபாய் நாணயம் ஒன்றை வைக்கணும். அதுக்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமியினுடைய அஷ்டகம், அஷ்டோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் போன்றதில் எது உங்களுக்கு தெரியுதோ அதை படிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிவிலேயோ மொபைல் ஃபோன்லேயோ போட்டு அதை நீங்கள் கேட்கணும். இப்படி நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம், அதாவது தீபம் எரியிற நேரம் வரைக்கும் அது அப்படியே மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் இருக்கட்டும். தீபத்தை குளிர வச்சதுக்கு அப்புறம் இந்த வெற்றிலையை வச்சு 5 ரூபாய் நாணயம் மற்றும் பச்சை கற்பூரத்தை வச்சு மடித்து நாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடணும். அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது இதை எடுத்துட்டு புதுசாக ஒரு வெற்றிலையை மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு பழைய 5 ரூபாய் நாணயத்தையும் எடுத்து அதுக்கு மேலே வச்சு இதே போல் வழிபாடு செஞ்சு பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்கணும். பழைய வெற்றிலையை கால்படாத இடத்துல போட்டுடணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை செய்யும்போது நிச்சயமாக பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு நிதி நிலைமையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.